நன்றி நன்றி. நல்லா பதிங்க. தமிழ் தமிழ் தெரியுமா? வெரி குட். வெரி ஹிந்தி ஹிந்தி வேணாம், தமிழ் பேசு, தெலுங்கு பேசு. வெரி குட். கை காட்டுங்க, எல்லாம் கை காட்டுங்க, கை காட்டுங்க. ஹலோ பனன்பீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற கண்ணாடிக்கோணம் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். கூட யார் வந்திருக்காருங்க? வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் நம்முடன் இணைகிறார் அற்புதராஜ் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர். மாஸ்டர் ஒரு போஸ் கொடுங்க, கராத்தே போஸ். எஸ், கராத்தே போஸ். இதுதான் எமான் கராத்தே. இது மான் கராத்தே. பைக்கில் வரும்போதும் உஷாராக வரணும், கார்லாம் வராதிங்க, பைக்கில் தான் வரணும். வந்தா எல்லாம் கல்லு, பயங்கர கூழாங்கல், அப்புறம் மணல்லாம் இருக்குது, சறுக்குது, ரொம்ப சறுக்குது. ஆமாம். ஏன்னா ஃபுல்லாக பாட்டில் தான் இருக்குது. கால் பிளாஸ்டிக் பேப்பரு, பாட்டில். இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்கன்னு தெரியுதுல்ல. ஸோ ஏதாச்சும் முன்னாடி செக் போஸ்ட் மாதிரி எதனா வச்சு பிளாஸ்டிக் அதெல்லாம் உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா. நீங்கள் தான் இன்சார்ஜாண்ணா? இங்கே எதுவும் சாப்பாடு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா வெளியே தான் போகணும். வெளியே தான் வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. சரி சரி சரி. இந்த கண்ணாடிக்கோணம் உள்ளே வரதுக்கு முன்னாடி தண்ணி பாட்டிலு இல்லை சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்துன்னு வந்துடுங்க. ஏன்னா இங்கே கடைங்கள்லாம் எதுவுமே இல்லை. உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்திருப்போம். போய் திருப்பி வாங்கிட்டு வரதெல்லாம் கஷ்டம். ஸோ நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு எல்லாமே கட்டிட்டு வந்துடுங்க. இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் தண்ணியில் இறங்க போகிறோம். அற்புதண்ணா, என்ன பண்ணுற? அது மேலே போய் நின்று அங்கேருந்து ஒரு குதி குதிக்கிற. అదేపా కుదిరి ఆగుతుందా? அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. மலைக்குள்ளே அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க. முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், அப்புறம் மூலவர் வந்து சிவபெருமான். இங்கே எங்கே பார்த்தாலும் பட்டாம்பூச்சி அதிகமாக இருக்குங்க. விதவிதமாக இருக்குது பட்டாம்பூச்சிங்க, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நின்னா போதுங்க, காலை சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் இந்த மீனுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம காலில் வந்து அப்படியே ஒட்டி நம்ம காலில் இருக்கிற டெட் செல்ஸு, அழுக்கு எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. ஆஹா, செம சவுண்டுங்க. தண்ணி இந்த அருவி சவுண்டு அழகாக கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, செம்மையாக இருக்குது. சன்னு பார்த்திங்கன்னா ரவுண்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக என் ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்குது. இந்த அருவி சத்தத்தை கேட்டுகிட்டே அப்படியே பார்த்தா கீழே மீனுங்கள்லாம் நம்ம காலுக்கு மசாஜ் பண்ணிவிடுது.
ஆஹா நிச்சயமாலே பிளஸ்ஸுங்க. கொஞ்ச தூரம் நடந்து வந்தால் இன்னொரு கோயில் இருக்குங்க. மேலே ஏறி போய் பார்ப்போம் என்னென்ன சாமி இருக்காங்கன்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, பயங்கரமான சவுண்டு. குரங்கு சவுண்டா? இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஐயோ ஐயோப்பா, பாம்பு புத்துக்குலேருந்து ஏதோ பாம்பு எட்டி பார்க்குற மாதிரி ஒன்று இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு கேட்குதானு தெரியல, பாருங்கள் புத்தில் பாம்பு எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. டக்குன்னு பார்க்கும்போது நிச்சயமாலே பாம்பு மாதிரியே இருக்குது, ஆனால் அது பாம்பு கிடையாது. இதை கட்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒரு அம்மன் கோயில், மலை மேலே கட்டியிருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குட்டை அழகாக இருக்குங்க. இந்த குட்டையில் குளிக்கிறதுக்கே தனி சுகமாக இருக்குது. என்ட்ரன்ஸில் சின்னதாக தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே தான் குழந்தைங்கள்லாம் குளிக்கிறாங்க. பெருமாள் இருக்கிறாங்க. அந்த தொட்டியில் தான் நம்ம அண்ணனை ஊற வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் சிங்கப்பூர் சிங்கம் மாதிரியே. ஆஹா தொப்பையும் அதுவும் வேறு லெவல் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக இதுலேயும் நம்ம போய் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். கைஸ், கண்ணாடி கோணம் வந்தோம், நல்லபடியாக குளித்தோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றா மைக்கு வந்து வேலை செய்யல இல்லை, ஆன் பண்ணிவிட்டு மைக்கு ஒரு இடத்துல வச்சுட்டேன். எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை நான் பேசுனதெல்லாம். எந்த வீடியோவில் இந்த மாதிரி நான் பேசுனதே இல்லை. இந்த வீடியோவில் பேசியிருக்கேன், பட் ஆனால் வாய்ஸ் தான் வரல. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காலும் தயவுசெய்து கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.